ஏமா என் பையன் அப்படிப்பட்ட பையன் இல்லம்மா. என்னம்மா இங்க வந்து கத்துற நீ? என் பொண்ணை முறைச்சு பார்த்தது உன் பையன் தான், எனக்கு தெரியாதா? நீ வேற யாரும் நினைச்சு வந்து இங்க பேசுங்கிற. அவன் அப்படிப்பட்ட ஆளு இல்ல. யோ, எல்லா அப்பனும் பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. புள்ளைய பத்தி வேணா பொறுக்கே பத்தி வச்சிருக்கிறியா? டபர்மா பொறுக்கி கிரிக்கினா அவன் தான் தெரிஞ்சுக்கோ. என்ன நினைச்சுக்கிற நீ? என்னயா உன் புள்ள என்ன என் பொண்ணை விட்டு விடுறான், நீ என்ன என்னட்டு சண்டைக்கு வர? என்ன விளையாடுறியா? ஆஹா, நீ வேலைக்கு ஆக மாட்ட, வேலைக்கு ஆக மாட்ட. என் சொந்தக்கார பாத்துக்கார எல்லாரும் கூப்பிட்டு சண்டை வைப்பேன் நானு. சண்டை வைய எனக்கு என்ன பயமா? சொல்லுங்க சொல்லுங்க, யாரு உன்னை அச்சுதே? வந்துட்டான் பாரு என் சிங்க தம்பிய. இவனுக்கு பதில் சொல்ல முடியுமாயா? சிங்கம்மா இவனா? ஏய், காது மேலாடி போற போட. என் அக்கா பொண்ணை பார்த்து முறைச்சுக்கிறான் உன் பையன். இத பார்த்து கேட்டு இருக்குதுன்னா சொம்பா? ரொம்ப இல்லடா ஜக்கி, மூஞ்ச பத்தாதுக்கு. ஏய், காது மேல விட போடா. அக்கா நீ ஊன் சொல்லுங்க, அந்த ஆளுக்கு ஒரு வை பண்றேன். டேய், என்ன பண்ணிருக்க நீ? அந்த ஆளுக்கு ஒரு வை பண்றேங்க. அடா அடா அடா, எவ்வளவு அறிவுள்ள தம்பி உன் தம்பி. அக்கா அந்த ஆள் சிரிக்கிறான், சமாதானம் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஏ, அவன் கிடக்குறான், உன் பையனை கூப்பிடுறியா? பையனை கூப்பிடுவா? ரவி ரவி, வெளியே வாடா. என்னப்பா? டேய், நீ வீட்டு போன எதனா கிண்டல் பண்ணியா? யோ, இன்னொரு பையன் இருப்பானே, அவனை கூப்பிடுறியா? இன்னொரு பையன் ஓடனா இன்னொரு பொண்டாட்டி இருக்கணும், இன்னொரு கல்யாணம் ஆகணும். இன்னொரு பையன் எப்படி வருவான்? யோ, என்ன உள்ள ஒளிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறியா? ஏமா, நான் ஒண்ணுதான் இவரோட பையன். உனக்கு என்ன பிரச்சனை? உன் தம்பியா உன் அண்ணன்னு தெரியல, அவனை கூப்பிடு முதல்ல. என்னடா இது பைத்து காட்சி மாதிரி பேசிக்கிதே? டேய், அவனுக்கு தம்பி இல்ல அண்ணன் இல்ல, அவன் ஒண்டி தான் என் புள்ள. உன் புள்ளதான் அவன். என் பொண்ணை கிண்டல் பண்ணது அவன் தான். ஒழுங்கா அவனை கூப்பிட்டுரு. எப்பா என்ன இது, ஏதாவது வச்சு நிக்குது என்ன? அப்படின்னா சந்தோஷப்படுறவன் நான் தானடா. அப்படிதான் எதுவும் இல்லையா? அப்ப யார சொல்லிக்குது இது? அக்கா இவனா சொல்லு, அவனுக்கு ஒரு வை பண்ணிடுறேன். டேய், ஏற்கனவே வெறுப்பெடுத்துட்ட, ஒழுங்கா போயிடு. அக்கா இந்த வாட்டி கரெக்டா பண்றேங்க. சரி, கரெக்டா பண்ணுவியா? நீ உத்தரவு மட்டும் கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யார் பையன்? அவன் அவனுக்கு வைப் பண்ணிடுவாடா. போ, ஒரு வழி பண்ணு. பண்றேங்க. என்ன இவன் அப்படி கூப்பிடப்படுத்துக்கணும்? வழி பண்றாராம். இவர் மேல ஏறியா நாங்க போனோம். எப்போ இதான் வழியா? உங்க ஊர்ல இதான் வைப் பண்ணுது. டேய், என்னடா பண்ற? என்னக்கா? கொஞ்சம் எழுப்பா தம்பி, உன்னை பாராட்டியே ஆகணும். அக்கா நீ என்ன பாராட்டலாம் வேணாக்கா, உன் பொண்ணை குத்தினா போதுங்கா. பொண்ணு தானப்பா, தந்துட்டா போச்சு. கொஞ்சம் கண்ணு மூடு. மூடிட்டேன். ஒண்ணு என்னப்பா இது? ஏற்கனவே ஒண்ணு வாங்கிட்டாடா அது மாதிரியா? அப்பப்ப வந்து வழி பண்றேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஏமா, என் பையன் அது மாதிரி பண்ண மாட்டாமா. இவன் ஒடித்தாமா என் பையன். நீ வேற யாரும் நினைச்சிட்டு வந்து இங்க வந்து பேசுறமா? ஆஹா, நான் நம்பவே மாட்டேன். இவனும் அவனும் தான் ஒன்னா சுத்துவாங்க. இவனும் அவனுமா? டேய், அவனா? அவனே தான் புழுகுது. சொல்லு சொல்லு, எங்க இருக்கிறான் அவன்? அது எங்க ஊரை மேஞ்சுக்குதா? அது என் புள்ளலாம் இல்ல. எப்போ இது வரான்பா. இந்த வரேன் பாரு. நாஸ்மா போந்து எப்படி குசு போட்டு பத்துங்க அடிக்குது பாரா. இதெல்லாம் கழிப்பால் ஊத்து சாவடிக்கணும். நடி எட்டு அடிக்கிறேன் மூஞ்ச பச்சதுக்கு. இவன் தான் நீ சொன்னத? ஆமா ஆமா, இவனேதான். இவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நடா சம்பந்தம் இல்ல சாணி முக்கா. யாரு இந்த பொம்பல? ஏய், நீ தானே என் பொண்ணு கிட்ட தகராறு பண்ண. உன் பொண்ணு கிட்ட தகராறு பண்றதுக்கு அதுனா உலக ஐஸ்வர்யா. இந்த தென்னாட்டு பச்செல்லாம் பேசாத. அவளை வந்து நீ ஈவ்டீசிங் பண்ணிருக்கிற. டேய் மாப்பிள்ள, என்னடா இதெல்லாம்? டேய், அது கூட சவுகாசம் வச்சுக்காதடா. பாரு நம்பூர் கத்துறாங்க. அவன் ஓ பிள்ளை கூட சுத்திட்டு இருக்கான், அதெல்லாம் சந்தேகப்பட்டேன். அவன் கூட சுத்தனா நீ எங்களும் வந்து கேப்பியா? அதுக்கு அவனே கேளு. ஹேய், எந்த பொண்ணோட அம்மா நீ? பானுப்பிரியா, அழகா இருப்பாள என் பொண்ணு. அவளோட அம்மா தான் நானு. பானுப்பிரியாவா? எந்த பொண்ணுன்னே தெரியலையா? அக்கா இவன் தானா? ஹேய், இவ்வளவு குச்சி போட்டு பத்துண்டா இப்ப டக்குன்னு வர. நான் உன்கிட்ட பேசல, எங்க அக்கா கிட்ட தான் பேசுறேன். அக்கா இவன் தானா? டேய், கம்முன்னு வீட்டுக்கு போ. தேவையில்லாம இன்னொரு அரை வாங்காத. என்னக்கா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இவனுக்கு வை பண்ணிட்டோமா நானு? அவனுக்கு பெரிய வைப் பண்ண நீ. ஏய், நான் எனக்கு வைப்பான்னு சொல்றேன். கோய்ப்போ அவனுக்கு. டேய், அவன் பண்ண போற வையை பாரு, பயங்கரமா பண்ணுவான். இப்ப பண்ற பாரு உனக்கு வை. நான் கோடி கிஷன் போறான். பாரு உனக்கு எவ்வளவு பேர் வை பண்ணிக்கிறேன். உங்க பாப்பா கொஞ்சம் சொல்லு. டேய், என் தம்பி மேல கை வச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அப்படியே விட்டனா நீ அங்க போய் உய்வ. டேய் மாப்பிள்ள, ஏன் நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணி கிடக்குற? அவங்க வீட்டு பொண்ணு ஏன் முறைச்சு பாப்பா?
டேய் அவங்க வீட்டு பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது, இது யார் சொல்றதுன்னே தெரியல. டேய் அந்த கோயில் மூல வீடு என் வீடு, அந்த செவுத்து பக்கம் உட்காந்து என் பொண்ணை மறைச்சு பாத்தியாமே. ஓஹோ இப்பதான் ஞாபகம் வருது, அதான் உன் பொண்ணா? ஆமா, ஏன்டா என் பொண்ணை மறைச்சு பார்த்த? ஏய் நான் எங்க அதை மறைச்சு பார்த்தேன், அதுதான் என்ன வந்து மறைச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. ஆமா, இவர் அப்படியே ஆனா மன்மத குட்டிய போடா சட்டி முஞ்ச உன்னை போய் பொண்ணு மறைச்சு பாக்குதா? பழுக்குன்னு வைப்பேன், எனக்கு கோவம் வந்துச்சுன்னா ஒழுங்கா இருந்துக்கோ. டேய் மாப்பிள்ள, பொண்ணு எப்படி இருக்கான்? ஏன்டா அது கேக்குறா? ஏன் கேக்குற? இல்லப்பா, எப்படி இருக்குன்னு கேட்டேன். நீ கவலைப்படாத தம்பி, எனக்கு இவனுக்கு கொடுக்க விருப்பமே இல்ல, நீ வந்து என் பொண்ணை கட்டிக்கோ. டேய் என்னடா பண்ற? எப்பா அவங்களும் அவங்க பொண்ணை கட்டிக்க சொல்றாங்கப்பா. அதெல்லாம் வேணாம். மாப்பிள்ள சந்தோஷமா இரு, அவள்தான் எனக்கு சந்தோஷம். உனக்கு சந்தோஷமா? சத்தியமா பொண்ணு நல்லா இருந்தா இவன் சந்தோஷப்பட மாட்டானே. எனக்கு வேணாம். ஒரு பொண்ணு பெத்த தாய் நானே வந்து உனக்கு பொண்ணு தரேன்ற, நீ வேணான்ற. வேணாம், திரும்ப வேற எதாவது பேசாத. பாத்தியா உன் மாமங்காரன் எப்படி குடிச்சு போட்டு படுத்துனுக்குறான், அப்படியே எட்டி ஒட்டனா மூஞ்சியும் மகரியம் பாரு அவனுக்கு. அடியே இவளாண்டி வீட்டுல விட்டு வந்தா போறவன் வரவன்லாம் முறைச்சு பாத்துனுக்குது. அப்படியே என் பொண்ணு மேல குறை சொல்றதே உங்களுக்கு வேலை. ஆமா, அப்படியே இங்க குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல பாரு, மூஞ்ச பாரு. என் மூஞ்சியா பாக்குற? மாப்பிள்ள இதான் அந்த உலக அழகி. யப்பா நான் தப்பிச்சேன். இங்க பாருங்க, இந்த பையன் நம்மளுக்கு தேவையில்ல, இந்த பையனை கட்டி வைக்கலாம் நம்ம பொண்ணை. ஏய் நான் எப்போ உழுந்து உன் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னா வேணான்றா? ஏய் நீ உழுந்து கிடவும் சரி இல்ல எழுந்து கிடவும் சரி, என் பொண்ணு உனக்கு இல்ல. ஏய் ஏன்டி இது எத்தனை பையங்கன்னா பழத்துல தள்ளி விட்டுலாண்டி, இல்லன்னா வண்டலூர் ஜூல எதை போய் விட்டு வந்துடலாம். ஏன் நீங்க சர்க்கஸ் வச்சு பணம் சம்பாதிக்கலாமே? அட இதுவும் நல்ல ஐடியா தான்பா. இந்த இதை கூட்டின்னு போறியா? நீ வேணா இதை வச்சு பணத்தை சம்பாரி. கூட்டின்னு போயாதா? டேய் என் பொண்ணு என்னடா உங்களுக்கு எல்லாம் கொத்தமல்லி கருவேப்பில்லையா? ஆளுக்கு இது பண்றீங்க. என்னப்பா இது? என்ன பண்ணா? ஒழுங்கா வீட்டு உள்ள போடா. தம்பி என் பொண்ணை கட்டி ஒழுங்கா குடும்பம் நடத்து, என் சொத்தை உனக்கு எழுதி வைக்கிறேன். சொத்தா? டேய் போகாது நில்லு, அந்த பொண்ணு கட்டிக்கோ. வாடா, அந்த பொண்ணு தானே வீட்டுல வேலைக்காத்து போத்தேன். எப்போ மரியாதை கெட்டு போட பாத்துக்கோ, வேணா நீ கட்டிக்கோ. சுத்தா கட்டிக்கோனா? ஏமா எனக்கு தெரியும் அந்த பொண்ணா. யோ உன் பிள்ளைக்கு தான் தர முடியாது, உனக்கு தர முடியாது. ஏன் எனக்கு தான் ஆயுங்க இல்லையா, அறிவு இல்லையா, தாடி இல்லையா, மீசை இல்லையா, தந்தா என்ன? எப்பா நீ தேவையில்லாம பேசினு கிடக்குற, கம்முனு வா வீட்டு உள்ள போலாம். என்னமா சொத்து தரேன்றாங்க, என்னமோ ஒரு மாதிரியா பேசுற நீ. வா நீ எப்படின்னா போ. டேய் மாப்பிள்ள எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன்டா. எவ்வளவு தெனாட்டுல பேசி போது பாத்தியா? என்னப்பா என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லடா பிச்சுக்கனா, இந்த பொண்ணுக்கு நடா கோர கட்டி சொன்னா கட்டிக்க மாட்டான் என் பையன். கொஞ்சம் குண்டாங்குது, பரவாயில்ல, நல்லாதாங்குது. ஏய் யாரையா பாக்குற? அங்க பாரு. அடடா அது கும்முனுக்குதே. கும்முனுக்குதா? டேய் பிஞ்சுகண்ணா நட பேசுற? பிச்சுக்கனா கட்டிக்கிறியா? சொத்து தராங்களா? டெஃபினெட்லி. அப்புறம் என்னடியே மாப்பிள்ள கஷ்டம் தள்ளி விடு அதுகிட்ட. இத மூஞ்சி பாத்துட்டு போனாலே 4 இடத்துல அடி வாங்கிட்டு வரேன், உத வாங்கிட்டு வரேன்டி நானு. மாப்பிள்ள என் பொண்ணை பத்திரமா பாத்துப்பீங்களா? அவங்க தான் அவங்க மாமியார். பேசு. கவலைப்படாதீங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஆல்மா கூட லட்டு சாப்பிட்டா யாரா வானானுவாங்களா? புரியலையே. இவன் அதிகமா கோயில் சோறு துண்டு கோயில் மண்டபத்துல தான் படுத்துக்குமா. நீ பொண்ணு தந்து வீட்டுக்கு தந்து வா வீட்டுக்கு நான் கூப்பிட்டா வரதா இருப்பான். நம்ம போடுற கண்டிஷன் எல்லாம் மாப்பிள்ள ஒத்துக்கிட்டாரு, அப்ப கூப்பிடு கிளம்புவான். அவங்க வீட்ல இருந்து யாராவது வந்து பேசணும்ல. இவனுக்கு வீடு இல்ல வாசல் இல்ல, இவனுக்கு நான் தான் பேசணும், அதான் நான் பேசினேன். இரு இதயம் ஒரு இதயமானது, அந்த ஒரு இதயம் நொறுங்கி போனது, அப்படி எதனா டைலாக் பேசப்பா. நான் ஏன் பேசணும்? இப்படி இருந்தாலும் ஒரு காலத்துல என் பொண்ண சைட் அடிச்சிருப்பல. ஏய் கொஞ்சம் திரும்ப, இது சைட் அடிக்கிற மூஞ்சாடா, இதை போய் நான் சைட் அடிக்கிறதுக்கா? என் பொண்ணு அழகுதான், சின்ன வயசுல கொஞ்சம் சுட சுட உப்புமாவும் உதட்டுல வச்சுட்டா, அதனால உதடு உப்பி போச்சு. இந்த மானகட்ட கதெல்லாம் நான் கேட்கல, அதான் மாப்பிள்ள கஷ்டல கூட்டு போயிட்டு ஆட்டுக்கால் நெசுக்கி சூப் வச்சு கொடு. ஏய் நீ என்னடா சொல்றது? நீ சொன்னாலும் சொல்லிட்டு நான் கூட்டிட்டு போய் வச்சுதான் கொடுக்க போறேன். மாப்பிள்ள நீ வா மாப்பிள்ள. ஏங்க வாங்க போலாம். அக்கா என்னக்கா வச்ச? டேய் கல்யாணம் ஆச்சுடா, பாடா வந்து வீட்டுல வந்து எச்சல் எடுறா. மாப்பிள்ள கை நல்லா இருக்கமா புடிச்சுக்குமா. கரம் பூச்ச குடும்பம் இருக்குதா, அவனுக்கு பொண்ணு குத்துறது உனக்கே குத்துருக்கலாம் போலிக்குதா. நான் இழிச்ச வாயன், என் வீட்டு பக்கத்தே உட்காந்து இருப்பேன் மறைச்சு பாத்துனேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதே, போடா. நீ தின்ன மாட்டடா, தின்ன மாட்ட. உன் தள்ள பெரிய இடி வந்து உய போகுது, அப்ப வந்து நான் கை தட்டி சிரிக்க போறேன். ஆமா இவர் பத்தினியா, இவர் சாப்ப விட்டா பழிச்சிடும். ஏய் போடா.